லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த ஸ்டோரியில் வந்து இந்த மாயா கேர்ள் வந்து அம்மா கிட்ட ரொம்ப பாசம் இருக்கு, ரொம்ப டச். அம்மா மீன்ஸ் எவ்ரி திங் ஃபார் ஹர். ஸோ என்னோட லைஃப்பில் கூட சேம், ஐ எம் ஆல்சோ வெரி மம்மாஸ் கேர்ள். செட்டப் வந்து ஐ வில் சே இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங் பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் கெட் த சான்ஸ். ஸோ அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆஸ் இஃப் ஹீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ அது கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, தே வில் சே இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். ஓகே, இந்த சீரியலுக்காக கற்றுக்கிட்டேன். ஓகே, நமக்கு 2 days வந்து ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு ஃபுல் அடி வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ப்ராம்ப்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 2-3 வேர்ட்ஸ் ஒரே வாட்டி சொல்கிறீங்க நீங்கள், அதுக்கு புரியாது ஆக்சுவலி. பட் நமக்கு வந்து என்ன 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 காஸ்டியூம்ஸில் வந்து எனக்கு எப்பா நான் சொல்லுங்க பரவாயில்ல, சொல்ல வேண்டாம், அது ஓகே பிரச்சனை தான். பட் ஓகே சலோ. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ சீரியலுக்கு மட்டுமே? நீங்கள் வந்துட்டு காஸ்டியூமுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? அதுக்கு கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ணணும்னா எனக்கு. ஹலோ அந்தரா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அப்படியா? ஆமாம், இட்ஸ் ஸோ கியூட் ஆக்சுவலி. நீங்கள் பெங்காலி இல்லையா? பட் தமிழ் இப்போ நீங்கள் ரொம்ப அழகாகவே பேசுகிறீங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்கள் மதர் டங் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க, விச் இஸ் பெங்காலி. ஸோ அங்கேருந்து இந்த தமிழ் சீரியல் இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் யோசிச்சிட்டே இல்லை. லைக் ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஃபீல் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு கிராஃப் மாதிரி ஃபுல்லாக இதுக்குன்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் ப்ரொஃபஸர் ஆக மாதிரி ஏதோ ஆசை இருக்கும் எனக்கு. ஓகே, ப்ரொஃபஸர் ஆகும். ஆமாம். சடனாக காலேஜ் போகிற டைமில் நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா ஷூட்டு இப்படி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் தான் இருக்கு, டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆடிஷன் கொடுத்தது அங்கே வெப் சீரிஸ் பண்ணப்போ தெலுங்கு வந்து ஆடிஷன் வந்துடும், சான்ஸ் வந்துடும். ஸோ அப்போது கூட எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, இப்படி பண்ணணும். சரி தெலுங்குல கூட பண்ணிட்டு தெலுங்கு கூட கற்றுக்கிட்டேன் நான். இப்போ தமிழ். ஓகே, இப்போ தமிழ் கூட கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. அதுதான். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, இப்போ சந்தியா ராகம் சீரியல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யூஆர் ஃப்ரம் பெங்கால் அண்ட் தென் இப்போது தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் செட்டில் ஆகிற மாதிரி. ஸோ இது உங்கள் ரியல் லைஃப்பில் வந்துட்டு கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கா? அது ஃபாரின் கல்ச்சர், இந்த கல்ச்சர் அது ரியல் லைஃப்பில் கூட சேம், அந்த கல்ச்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இந்த ஸ்டோரியில் வந்து இந்த மாயா கேர்ள் வந்து அம்மா கிட்ட ரொம்ப பாசம் இருக்கு, ரொம்ப டச். அம்மா மீன்ஸ் எவ்ரி திங் ஃபார் ஹர். ஸோ என்னோட லைஃப்பில் கூட சேம், ஐ எம் ஆல்சோ வெரி மம்மாஸ் கேர்ள். லைக் கேர்ள்ஸ் ஆர் மெயின்லி டேட்ஸ் கேர்ள் பண்ணி சொல்லுவாங்க, பட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை மாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. லைக் லாங்குவேஜ் தெரியாதில்ல, ஸோ இப்படி பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என்ன சொல்லணும். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் தமிழ், தெலுங்கு சம் பீப்புள் நோ. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம். பட் இப்போது ஃபுல் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தமிழ் புரியும், என்னோட தமிழ் எல்லாருக்கும் புரியும், அது தெரியுது. ஓகே, உங்களுக்கு வந்து புரியுது, தமிழ் புரியுது. அண்ட் அதுக்கு ஏதோ ரெஸ்பாண்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்குது, அதுதானே? ஆமா. ஓகே, அது நீங்க சீக்கிரம் கத்துப்பீங்க. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த லாங்குவேஜ் பேரியர், அந்த ஒரு டேர்ம் தானே ரொம்ப, ஐ மீன் லாங்குவேஜ் பேரியர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு உங்க லைஃப்ல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் கரெக்டா வாங்கி நீங்க ப்ராப்பரா டயலாக்ஸ் பேசுறீங்க? அது நான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ப்ராம்ப்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு. லைக் சீன் முன்னாடி 2-3 டைம்ஸ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி வந்துச்சு. இல்லை இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
நமக்கு வந்து அந்த 2-3 வேர்ட்ஸ் ஒரே வாட்டி சொல்கிறீங்க நீங்கள், அதுக்கு புரியாது ஆக்சுவலி. ஓகே. ஹூ நோஸ் தே நோஸ் தட் 2-3 வேர்ட்ஸ் இருக்கு, ஒரே வாட்டி நீங்கள் பேச ஃப்ளோவில் பேசுகிறீங்க. பட் நமக்கு வந்து என்ன 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 சொல்கிறீங்க அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு உங்க ரோல்ஸ்க்காக நீங்க வந்துட்டு உங்களே ரொம்ப நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்துட்டு நாங்க நிறையவே பார்க்குறோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அம்மன் வேஷம்லாம் போட்டீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். லைக் அந்த மேக்கப் போட்டுட்டு உட்காரணும், அந்த காஸ்டியூம் அப்படியே இருக்கணும். அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு காட் மாதிரி நீங்க ரெடி ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும், விரதம் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்களா? இந்த கல்ச்சரில் பண்ணேன்னா ஐ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தெம் ஆல்சோ. ஸோ அந்த ஃபாஸ்டிங் அப்படிலாம் இல்லை, வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். ஓகே. அண்ட் அந்த கெட்டப் வந்து ஐ வில் சே இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங், பிகாஸ் நாட் எவ்ரி ஒன் வில் கெட் த சான்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்னும் த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆஸ் இஃப் ஹீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ அது கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே. தே வில் சே இப்படி இருக்கணும், இப்படி எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி. எவ்வளோ நேரம் எடுத்துச்சு அந்த ஒரு மேக்கப் போடுறதுக்கு? 2.5 hours. 2.5 hours. ஆமாம். 2.5 hours you were sitting like that, அப்படியே உட்காந்துருந்தீங்க? 1 hour కప్పుడు లైక్ డ్రెస్ చేంజ్ ಇರಕೋ, ಅದಕ್ಕప్పుడు ಫೇಸ್లో ಮೇಕಪ್ ಇರಕೋ, ஹேண்ட்ஸ்ல இருக்கும், ஃபுல்லா கிரீன். ஸோ மேக்கப் பண்றதுக்கு கஷ்டம் இல்லை ஆக்சுவலி, மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் மெயின் ப்ராப்ளம். மேக்கப் போக வைக்க என்ன பண்ணீங்க? அது ரப் அதுதான். ஓகே. பட் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. போடுறத விட எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இங்க கம் போடுறது, ஃபுல் அந்த ஹெட் கியர் வந்து ஃபுல் இயரிங்ஸ் வந்து அதை அட்டாச் பண்ணதுக்கு எதுவும் கிடையாது, ஃபுல் கம் வச்சு பண்ணுவாங்க. ஓகே. அந்த கம் போடுறதுக்கு இவ்வளோ அது கஷ்டம் தான். சரி, ஓகே. இது வந்துட்டு மேக்கப் போடுறது கஷ்டம். அதை போட்டுட்டு எப்படி நீங்க வந்துட்டு அந்த ஃபுல் டே இருந்தீங்க? லைக் எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி நடந்தீங்க, எப்படி படுத்தீங்க? சாப்பிட்றது அது கிடையாது, வாட்டர் மட்டும் தான் தே வில் கிவ். ஸ்டாப் போட்டுட்டு தே வில் கிவ் த வாட்டர். இன்னும் சாப்பிட முடியாது, ஓப்பன் பண்ணனா க்ரீஸ் ஆயிடும், அது ஆயிடும். ஸோ தே வில் சே அவாய்ட் த ஈட்டிங். ஃபுல் டே வந்து லிக்விட் டயட். ஓகே. ஸோ அது நடக்கும்போது ஓகே, பட் அந்த ஹெட் கியர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு, அதுதான் போட்டப்போ ரொம்ப ஹெட்ஏக் வரும். இல்லைன்னா நார்மல் கெட்டப் தான் ஓகே, ஹெட் கியர் தான் பிரச்சனை. அது ஹெட் பெண்ட் பண்ண முடியாது, தூங்க முடியாது, அப்படிதான். இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அடுத்தது வந்துட்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலம்பம்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், நீங்கள் வந்து அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிலம்பம் தெரியுமா, இல்லாட்டி இந்த சீரியலுக்காக கற்றுக்கிட்டேன். ஓகே. நமக்கு 2 days வந்து ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு ஃபுல் அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அடி வாங்கினீங்களா நீங்களா? அது சுத்தம் போது இப்படி பண்ணாலே தெரியல, தே ஆர் வெரி குட், தே யாரும் பண்ணுறாங்க. I'll say do your hard work, they are doing their best. I mean Silamam, it's not a easy thing, but Maya is a professional. For her I learned. Okay. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் வேற நீங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் சான்ஸ் கிடைக்கல. லைக் நம்ம ஃபாதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி ஸ்டார்டிங்கில். ஓகே. ஸோ ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்பில் வந்து ஓன்லி ஸ்டடி தான், கவர்மெண்ட் ஜாப், லைக் ஃபுல் ஃபேமிலி வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ என்னோட ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாபை பண்ணணும் அந்த மாதிரி ஆசை இருக்குது எல்லாருக்கும். பட் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை டான்ஸ் கற்றுக்கணும் வேண்டாம், நடக்குது அந்த மாதிரி. பட் இப்போ வந்து என்னோட ஃபாதர் நல்லா கற்றுக்கோ, சரியா டிவியில் பண்ணணும்ல, நல்லா கற்றுக்கோ, சரி கற்றுக்கலாம், சரிதான். ஓகே. நீங்கள் என்ன படிச்சீங்க? மாஸ்டர்ஸ் இன் என்வாயர்மெண்டல் சயின்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிச்சுட்டு, இல்லை இப்போ நான் நடிக்க போகிறேன், நான் மாடலிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன், வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை வேண்டாம், அது ஃபீல் நல்லா இல்லை, எதுக்கும் அங்கே போகணும், நம்ம வீட்டில் இருந்து யாரும் போகவே இல்லையே, அந்த மாதிரி பண்ணணும்னா யார் ஏதாவது பேசுவாங்க, காஸ்டியூம்ஸ் அப்படி இருக்கோ, இந்த மாதிரி மைண்ட் செட். பட் இப்போ வந்து சரி சீரியலில் வந்தப்போ ஃபுல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. காஸ்ட்
இப்போ தே ஹாவ் சம்திங் டு ஸ்பீக், லைக் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கும். லைக் இப்போ நம்ம பொண்ணை வந்து டிவியில் வந்துடும், இந்த சீரியல் பாருங்க அந்த மாதிரி. ஸோ இப்போது சப்போர்ட்டிவாக இருக்கார். ஓகே. இப்போ எல்லாரும் வந்து அவங்க அம்மா பொண்ணை பார்த்து பட் தே டோன்ட் நோ த லாங்குவேஜ், ஸ்டில் தே ஆர் வாட்சிங் ஃபார் மீ. ஓகே. அந்த மாதிரி தெலுங்குல கூட பார்த்துட்டு இருக்காரு, இப்போ கூட தமிழில் கூட ஓகே. வாட்சிங். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ சீரியலில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்களாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்க்கும்போது அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கணும், லைக் உங்களோட மாடர்ன் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம். காஸ்டியூம்ஸ் எங்கே வாங்குறீங்க? இங்கே சென்னையில் வாங்குறீங்களா இல்லாட்டி உங்கள் ஊரில் போய் வாங்கிட்டு வருவீங்களா? என்னோட ஊரில் சம் காஸ்டியூம்ஸ் ஆர் ஃப்ரம் ஆன்லைன். ஓகே. அங்கே மாடலிங் ஷூட் தானே, அங்கே டிசைனர்ஸ் தான் கொடுத்துருவாங்க. நார்மல் நான் மாயா கேரக்டர் வந்து கொல்கத்தாலோ இல்லை நான் ஆன்லைன். ஓகே. அப்படிதான். ஸோ சீரியலுக்கு வாங்குற ட்ரெஸ் எல்லாமே வந்து கொல்கத்தாவில் தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே. கொல்கத்தாவில் காஸ் இங்கே கல்ச்சரில் மேட்ச் ஆகிடும்ல, லைக் நம்ம பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். அதுக்கு தான் காஸ்டியூம்ஸில் வந்து எனக்கு எப்பா நான் சொல்லுங்க பரவாயில்ல, சொல்ல வேண்டாம், அது ஓகே பிரச்சனை தான். பட் ஓகே சலோ. ஓகே. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ சீரியலுக்கு மட்டுமே? நீங்கள் வந்துட்டு காஸ்டியூமுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? அதுக்கு கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ணணும்னா எனக்கு அழுது வந்து. பட் ஓகே, நம்ம கேரக்டருக்காக நம்ம பண்ணணும். அப்படி நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பார்த்துருவீங்க, இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை நீங்கள் கேள்வி கேட்குவீங்க. ஓகே சரி. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? எனக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும். மேக்கப் வந்து ஸ்கின் கேர் இன்னும் பிடிக்கும். லைக் ஸ்கின் நல்லா இருக்கணும். ஏதாவது பிம்பிள் ஏதாவது வரும்னா ஐ வில் லைக் இதுக்கு வந்துட்டு இருக்கிறது. பட் எனக்கு வந்து இங்கே சேடா ஃபீல் ஆகிருமா பிம்பிள்லாம் வந்துட்டா? இல்லை, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சென்னை வெதர் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கு. லைக் இவ்வளோ ஹீட்டு நான் யோசிக்கவே இல்லை. லைக் கொல்கத்தாலோ வேற மாதிரி வெதர், இங்கே வின்டரே இல்லை. அது எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். நவம்பர் டிசம்பரில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஸ்வெட்டர் யாரும் வாங்கிட்டு வரல. ஸ்வெட்டர் எதுக்குமா? இல்லை வின்டர் போடுறது. இங்கே வின்டர் கிடையாது, ஒன்லி ரெயின் தான். ஓ சரி ஓகே. அங்கே போயிட்டு ஸ்வெட்டர் எல்லாம் கொல்கத்தாவில் வந்து ஸ்வெட்டர், இங்கே வந்து ரெயின் ஃபுல்லாக. ஸோ அதுதான் என்ன பண்ணணும். ஓகே. உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள். ஸ்கின் கேர் வந்து எனக்கு சீரம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் ஐ ஹாவ் டு டூ. ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராடக்ட் நான் மென்ஷன் பண்ண முடியாது, எதுக்குன்னா அப்போது அது ஆகிடும். ஓகே. லைக் ப்ரொமோட் பண்ண ஆகிடும். ஸோ இதுக்கு பண்ணணும். ஓகே. ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த ஒரு 10 ஸ்டெப் மேக்கப் ரொட்டீன், 15 ஸ்டெப் மேக்கப் ரொட்டீன் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. எதுக்கன்ட்டு இஃப் வி எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஸ்கின் வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஆகிடும், இன்னும் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கும் வந்துட்டீங்க, இதுக்கும் வந்துடுச்சிங்க. அந்த 10 ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகும், எந்த ப்ராடக்ட் சூட் ஆகாது, அதுதான் பிரச்சனை ஆகிடும். ஓகே. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க வாட்டர் குடிச்சிருங்க நல்லா ஸ்கின்க்கு நல்லது. பட் நானும் மறந்துட்டே இருக்கேன், அது பண்ண முடியாது. ஸோ பட் நீங்கள் கொடுங்க, குடிச்சிருங்க, அது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து 10 ஸ்டெப் 15 ஸ்டெப் மேக்கப் ரொட்டீன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு என்ன மாதிரி மேக்கப் பண்ணலாம்? மேக்கப்பா லிப்ஸ்டிக் கம்பல்சரி, காய்ச்சல். ஓகே. எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மலாக பேசிக்காக. ஓகே. ஹேர் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி ஃப்ளோயியா சில்கியா ஹேர் வேணும்னா என்ன பண்ணணும்? இது சீக்ரெட் தான். நமக்கு ஹேர் இருக்காது. அப்பா எவ்ரிடே நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் தான் சீக்ரெட். அப்போ இது விக்கா? விக் கிடையாது. நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வரும் நம்ம கேரக்டருக்காக. இப்போ வந்து நான் ஹேர் வந்து இவ்வளோ லென்த்து, ஸோ இந்த ஹேருக்காக இவ்வளோ லென்த் நம்ம வைக்கணும் அந்த மாதிரி. அண்ட் நார்மலாக எனக்கு வந்து ரோஸ்மேரி ஆயில் அண்ட் கோகோனட் ஐ த பெஸ்ட் டு குட் ஃபார். நீங்க யூஸ் பண்ணுவீங்க and you'll recommend that for everyone. Yeah.
இப்போ நீங்க மென்ஷன் பண்ணீங்களா இந்த மாதிரி உங்க அம்மா வந்துட்டு ஆமா. உங்களுக்கு படுத்தி எடுப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அந்த மாதிரி சொன்னீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க ஃபார் போத் ஹேர் அண்ட் ஸ்கின்? ஸ்கின்க்கு வந்து கர்ட், பேசன் அண்ட் அதில் கொஞ்சம் லெமன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் டேன் போயிடும். ஓகே. இட்ஸ் வெரி குட் ஃபார் டேன் அண்ட் க்ளோ வந்துடும் நல்லா. லைக் வீக்கில் 3 daysனா இட்ஸ் யூ டோன்ட் நீட் மோர் 10 steps 15 steps. ஓகே. நோட் பண்ணிக்கிறேன். தயிர், கடலை மாவு, லெமன். ஆமாம். அண்ட் ஹேருக்கு வந்து பனானா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எக்கு நம்ம ஒயிட் பார்ட் இருக்கும்ல அது வந்து நம்ம வித் பனானா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப சில்கியாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு நிறைய ஐ மீன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ மற்ற லாங்குவேஜ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அப்படி சொல்லனா இங்கே வந்து ரொம்ப கல்ச்சர் ப்ரையாரிட்டி கொடுத்துருவாங்க. லைக் என்ன சொல்ல முடியும், தமிழ் வேர்ட்ஸ் வரல எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு. பட் தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் தேர் கல்ச்சர். ஓகே. They are very specific about their language. ஓகே. They give if you learn Tamil, தமிழில் நீங்கள் பேசுவீங்கன்னா they got touched. லைக் எனக்கு வந்து if you give love to their languageனா they love you so much. அதுதான் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சு. வேறு அதுக்காக தெலுங்கு இஸ் குட். இட்ஸ் லைக் எனக்கு இங்கே ஒரு வேர்டு கேர்ள்ஸ்க்கு வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஐ ஃபீல் வெரி டச்டு. லைக் இன் சம் லாஸ்ட்டில் நான் தெலுங்குல கூட ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா கேரக்டர் பேர் வந்து கீதா. ஸோ எவ்ரி ஒன் வந்து நான் கேரக்டர் பேர் இல்லை கீதா அம்மான்னு கூப்பிடுவாங்க. அது ஐ ஃபீல் வெரி அட்டாச்ட். அண்ட் இங்கே கூட they love my character also very much. மாயான்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி கனெக்ட். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு சந்தியா ராகம் நீங்கள் ஆடிஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண உடனே வந்துட்டு ஷூட்டிங்க்கு வாங்க கூப்பிட்டாங்களா? டிட் யூ வெயிட் ஃபார் சம் டைம்? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.